கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுதான் வாழ்த்துதல். கடைசி வரைக்கும் இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை சொல்லுங்கம்மா, இன்னொரு வாட்டி. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறதான காரியம் ஆவியானவருடைய செயல்பாட்டை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவரை குறித்ததான தியானத்தில் நீங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை தொடர்ச்சியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேங்கிறவங்க நல்ல சத்தம். ஸோ கேட்ட சத்தியங்களை தயவு செய்து இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாதபடி அதை என்ன செய்யுங்க, செயல் வடிவில் காண்பீங்க. அல்லேலூயா. அது செயல் வடிவம் ஆகும் பொழுது தான் அது பிரயோஜனமாகி இருக்கும். மற்றபடி அது கேள்வி ஞானத்தில் இருக்கும்போது அது கேள்வியாகவே தான் இருக்கும். வாயில் இருக்கும், கேட்குற புத்தியில் இருக்கும், ஆனால் ஒருபொழுதும் அது பிரயோஜனமாக இருக்காது. அல்லேலூயா. அறிவு வளருமே தவிர அது பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். அப்படின்னா செயல்பாட்டுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் அதே அந்த காரியத்திலே தான் நானும் போக பிரியப்படுகிறேன். ஸோ என்னோடு கூட ஆவியானவர் வெளிப்படுத்தின விஷயங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து நான் கடந்து செல்லுகிறேன். ஸோ இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, யார் ஒருவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ள தேவ வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. பக்கத்தில் கைகுலுக்கி சொல்லுங்க, யார் ஒருவருக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ, சொல்லுங்க, தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ள தேவ வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவருக்குள்ள அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படலை அப்படின்னா அவங்களுக்குள்ள யார் இல்லைன்னு அர்த்தம். ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஆவியானவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ரட்சிப்படைந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அநேக வார்த்தைகளை வாசிக்கிறோம் இல்லை. பைபிளில் நம்ம வாசிக்கிற வார்த்தைகள் அநேகமாக இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை ஊர்ஜிதமாக சொல்லுங்க, நீங்களும் நானும் வாசிக்கிற வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படுகிறதா, நிறைவேறுகிறத நம்ம கண்ணு பார்க்குதா? ஒரு சிலர் இல்லை, ஒரு சிலருக்கு பலர். அப்போ இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வேதத்தில் இருக்கும் அத்தனை வார்த்தைகளும் நிறைவேற்றப்படக்கூடியது. அல்லேலூயா. நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உயிருள்ளது. மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த நியாய பிரமாணம் வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். நல்ல சத்தமா சொல்லுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நியாய பிரமாணம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுடைய அடிப்படையிலே தான் மொத்த வசனமும் இங்கே அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப 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 சொல்லுங்க, அந்த வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாதான், ஒரு எழுத்து கூட இல்லை, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு எழுத்து கூட என்ன செய்யாதான், ஒழியாது. அல்லேலூயா. அது அத்தனையும் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அது நிறைவேறணும் அப்படின்னா யார் உங்களுக்குள்ள தேவைன்னு அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. எதினால் அப்படின்னா, இந்த அத்தனை வார்த்தையும் கொடுக்கப்பட்டது யாரால அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலால தான் இந்த அத்தனை வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு.
அல்லேலூயா. இதை எழுதின எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைகளை கொடுத்து எழுத வைத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இந்த வார்த்தையில் இருக்கிற உயிர் நம்ம மத்தியில் செயல்படணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. இதன் அடிப்படையாக இருக்கிற வசனத்தை உங்கள் மத்தியில் எடுத்துரைக்க நான் பிரியப்படுகிற 2 தீமோத்தி 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்தது எதற்காக? 2 பர்பஸ்க்காக. அந்த 2 பர்பஸ் என்ன? வாசிச்ச நீங்க இப்ப வாசிங்க இல்லையா, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு 2 பர்பஸ். சூப்பர். ஒன்று என்னது? 2வது நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகும்படி. அல்லேலூயா. இதை நான் இந்த 2 காரியத்தை 3 காரியமாக நான் இங்கே அடக்க விரும்புகிறேன், நம்ம புரிந்து கொள்வதற்காக. எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் ஆவியானவரை கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னா, ஒன்று அவனுக்குள்ள திறன் வளரும். திறன் அப்படின்னா திறமை. 2வது அவனுக்குள்ள தகுதி மாற்றம் உண்டாகும். என்ன மாற்றம் உண்டாகும்? திறன் மாற்றம் உண்டாகும். 2வது தகுதி மாற்றம் உண்டாகும். 3வது தரம் மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க, எத்தனை மாற்றம் உண்டாவது? திறன், தகுதி, தரம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு திறமை இல்லைன்னா இந்த உலகம் அதிகமா? சரி, நம்மளே எடுத்துக்கோமே, நமக்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அதிகமா? என்னய்யா, நம்ம போகிற வேலை ஸ்தலத்தில் நம்ம மதிப்பாங்களா? கிடையாது இல்லைங்களா? இல்லை, நல்ல தகுதி, ஸ்டேட்டஸ், நமக்கான தகுதி இல்லை அப்படின்னா அந்த உலகம் அதிகமா? நம்ம மதிக்குமா? நல்ல தரம், குவாலிட்டி இல்லை, நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம எதை பார்ப்போம் அதிகமாக? என்ன பார்ப்போம்? தரமானதாக இருக்குதா, இல்லை அது நல்ல எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் ஆன் டேட்டில் இருக்கா பார்ப்போமா? குவாலிட்டியாக இருக்கா? அந்த பொருளை சாப்பிட்றதுனால நமக்கு உண்மையாக மாற்றம் கிடைக்குதா பார்ப்போமா இல்லைங்களாங்க? அந்த தரம் பார்ப்போமா இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாம் நம்முடைய தரத்தை உயர்த்துறது நல்லதா கெட்டதா? நம்முடைய தரத்தை பரிசோதித்து பார்க்குறது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தரம் மற்றவர்களை இந்த உலகம் மதிக்காது. ஆமென். குட் குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள நல்ல குவாலிட்டியான பர்சனாக நீங்கள் இல்லை அப்படின்னா கட்டாயம் அந்த உலகம் என்ன பண்ணாது? மதிக்காது. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவனுக்குள்ள திறன் பெருகும், அவனுக்குள்ள தரம் பெருகும், அவனுக்குள்ள தகுதி பெருகிறோம். அவனுக்குள்ள திறன் பெருகும், அவனுக்குள்ள தகுதி பெருகும், அவனுக்குள்ள நல்ல தரம் பெருகும். இந்த 3 காரியமும் மாற்றம் அடையும் கட்டாயமா. இது மாதிரி ஆமென் சொல்றீங்க? அப்ப இது மாற்றம் அடையாத இடங்களில யாருடைய செயல்பாடு கம்மியா இருக்கு அப்படின்னா ஆவியானுடைய செயல்பாடு. எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரா? இப்படி ஒரு கை தூக்குறவங்க மட்டுமா? கை தூக்குறவங்க மட்டுமத்தில் தான் இருக்கிறாரா? எல்லாரும் கொஞ்சம் தூக்குங்களேன். உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு? எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிப்பு வந்த நாளிலேயே ஆவியானவருடைய பொசஸ் உங்க மேல இறங்கி வந்துருது. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அவரை செயல்பட விடும் பொழுதுதான் அவர் பரிபூர்ணமா வெளிப்பட்டு இருப்பார். அவரை செயல்பட விடாத ஒளிய அவர் என்ன செய்யப்படுவார்னா உள்ள அப்படியே அமைதியாக காத்துட்டு இருப்பார். அல்லேலூயா. இதுதான் 2 டிஃபரன்ஸ். அப்போ ஒருத்தனுக்குள்ள திறமை வளருது, ஒருத்தனுக்குள்ள தகுதி வளருது, ஒருத்தனுக்குள்ள தரம் பெருகுது அப்படின்னா அவன் ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு அனுமதிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த திறன், அந்த தகுதி, அந்த தரம் எப்படி பெருகும் அப்படின்னா அவருடைய வார்த்தையினால.
இது அவரால் அருளப்பட்ட வார்த்தை. அதனால் இந்த வார்த்தையினால தான் அவன் இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். எதே மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப அம்மா இன்னைக்கு சாட்சி சொன்னது போல தேவ வசனத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார்னு சொன்னாங்களா? எத்தனை காலம் எடுத்துக்கிச்சின்னு சொன்னாங்க? இந்த அற்புதம் எனக்கு நடக்கிறதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்கிச்சின்னு சொன்னாங்க? கவனிச்சிங்களா சாட்சியை? எத்தனை மாதம்? 9 மாதம் எடுத்துக்கிச்சின்னு சொன்னாங்க. அப்போ வசனம் வந்தது 9 மாதங்களுக்கு முன்பாக. ஆனால் இங்கே காரியம் சாத்தியமானது எத்தனை மாதங்களுக்கு பிறகு? 9 மாத கால அவகாசம் எடுத்துக்கிச்சு. அல்லேலூயா. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். இந்த கால அவகாசத்தை ஏற்படுத்துகிறவர் யார் தெரியுமா? போதிக்கிற ஆவியானவர் தான் இந்த கால அவகாசத்தை ஏற்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற வல்லமை என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் முதல்ல. அல்லேலூயா. கட்டாயமா எல்லாரையும் உயர்வுல கொண்டு போய் வைக்கிறது அவருடைய பிரியம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்வான இடங்கள் அமர செய்வார். இது அவருடைய பிரியம். ஆனா அதுக்கு அந்த கால அவகாசம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஆவியானவர் போதிக்கிறவரா இருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு காரியங்களையும் போதித்து 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 நடத்துகிறார். அல்லேலூயா. அம்மா அவங்க ஷேர் பண்ணாங்க. பலர் என்கிட்ட வந்து மனமடி வாங்குற மாதிரி பேசினாங்க. பலர் என்னை சோர பண்ணினாங்க. பலர் என்னை ஏமாற்றினாங்க. இல்லையா? சொன்னாங்களா? ஆனால் அதன் எல்லா மத்திலேயும் என்ன சம்பவத்தை சொன்னாங்க? தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை வழி நடத்தினா சொன்னாங்களா இல்லைங்களாங்க? இதுதான் ஆவியானவர் செய்கிறதான செயல். அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் செய்கிறதான செயல். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் உச்சிதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த உச்சிதத்தை கொண்டு போய் அடையணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் என்ன செய்தாகணும்? ஏறி போகணும். அல்லேலூயா. நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஆவியானவர் செயல்பட விட மாட்டேன் அப்படின்னா நம்ம அதே நிலையில தான் அமர்ந்து இருக்கணும். நம்ம போய் அவர் வைத்திருக்கிற அந்த உயர்வை உன்னதமான இடத்தை போய் கண்டடைய முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆவியானுடைய பிரியம் என்ன தெரியுமா? உங்களை திறமையாய் மாற்றுவது தான். அவருடைய பிரியம் என்னது தெரியுமா? உங்க தகுதி உயர்த்தப்படணும் தான். அவருடைய பிரியம் என்ன தெரியுமா? உங்க தரத்தை உயர்த்தணும் தான். அல்லேலூயா. ஒருவருக்குள்ள ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு அனுமதிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாற்றங்களை கட்டாயமா நீங்க கண்டிருப்பீங்க. அல்லேலூயா. இதுதாங்க மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க மாற்றம். தகுதி அற்றவனை கர்த்தர் தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறவர். இது ஆவியானவர் செய்கிறதான செயல். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேர்ந்தெடுத்து ஆவியானவர் அவனுக்கு போதித்து ஞானவானாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தகுதியற்றவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்க இதெல்லாம். ஆமா, எனக்கு எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களாம் இது கிடைக்காது. அல்லேலூயா. அம்மா கூட சொன்னாங்க, அம்மாவுடைய பேக்ரவுண்டுக்கு அந்த வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப பெருசு. கரெக்டாக என்னுடைய இன்னைக்கு செய்திக்கு ஏற்ற மாதிரி சாட்சி. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஆவியானுடைய நடத்துதல் இருக்க போகுது. அல்லேலூயா. திராணி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுறதாங்க அது இல்லை. வீடு வாங்குறதுங்கிறது அநேக பேருடைய கனவு. சும்மா கிடையாது, சும்மா வந்துடாது. அதனுடைய பாடு ரொம்ப பெருசு. அப்போ பணம் இருக்கிறவன் வாங்கிட்டானா அது எப்படி? ஒன்றும் இல்லாத இருக்கும் இல்லை. இந்த அளவுக்கு இந்த எமோஷன் வந்திருக்காது, இந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி வந்திருக்காது. ஆனால் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் 40 லட்ச ரூபா வீடை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க தரத்தை கர்த்தர் எப்படி உயர்த்துறாரு பாருங்க. அதுதான் ஆவியானவர் வளர்க்கிற ஒரு விதம். அல்லேலூயா. அம்மாவுக்கு செய்த இந்த மகிமையான காரியங்களை இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வாரா? உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய திறனிலிருந்து மாறப்படும், உங்களுடைய தரமினிலிருந்து மாறப்படும், உங்களுடைய தகுதியிலிருந்து மாறப்படும். ஆவியானவருக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? ஆவியானவருக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது, இதை எதை கொண்டு மாற்றுவார்? நான் சொன்னேன் வார்த்தை. அவருடைய வார்த்தையை கொண்டு தான் மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை தெல்ல தெளிவாக உங்ககிட்ட பேசப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அது ரொம்ப, அது வந்து எப்படி சொல்றது, சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு விஷயம்.
என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சாட்சியே சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு திறமையற்றவன். என்னை குறித்து நான் தான் சொல்ல முடியும். ஆமேனா இல்லைங்களாங்க? நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமேனா இல்லைங்களாங்க? வெளியே வேணால் நான் டீசெண்டாக பயங்கரம் ஊழியக்காரனுடைய புள்ளன்னு காட்டிக்கலாம். ஆனால் நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் திறமையற்றவன். 100% திறமையற்றவன். 100% எனக்கு தகுதி, ஏற்ற தகுதி கிடையாது. இங்கே வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தான். ஏன்னா என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு என்னன்னு தெரியும். தகுதியற்றவன். என்னுடைய குவாலிட்டி குட் குவாலிட்டியா இல்லை. அநேக வேஷங்கள் தரித்த நாட்கள் உண்டு, அநேக பொய் சொன்ன நாட்கள் உண்டு, குட் குவாலிட்டிஸ் என்கிட்ட இல்லாத நாட்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தேனோ, தகுதி அற்றவனுக்கு காட்டுகிறதான இடம் இது. அல்லேலூயா. திறமையற்றவனானு ஒரு காரியத்தை உடனே மறந்துடுவேன். டக்கு டக்குன்னு என்னால் புத்தியை யோசித்து செயல்பட முடியாது. ஆனால் என்னைக்கு அவனுடைய செயல்பாடுக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ, அன்னிலிருந்து என் புத்தி கூர்மை அதிகமாச்சு. இது உண்மையாக நடந்தது. நான் கண்ணார நான் பார்த்தது. நானா இதை செய்தேன்னு அநேக நேரம் நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அநேக நேரம் இதை நினச்சி கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் திறனை வளர்க்குறாரு. நான் அதுக்காக சொல்ல வரேன். என் தகுதி உயர்த்தப்பட்டுச்சு. பலருடைய கண்களுக்கு முன்பாக என் தகுதி, யாரெல்லாம் என்னை ஏளனமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் கிண்டல் கேலி என்னை பண்ணாங்களோ, அவங்களுக்கு முன்பாக என் தகுதியை கர்த்தர் உயர்த்தினார். அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் என் தகுதியை உயர்த்தினார். அல்லேலூயா. என் தரம் மாற்றப்பட்டுச்சு. என் குவாலிட்டிஸ் மாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. நான் ரொம்ப சுயநலவாதி. ஆக்சுவலாக சொல்ல போனேன், நான் பயங்கரம் செல்ஃபிஷ்னஸ் ஆன ஆள், ரொம்ப சுயநலவாதி நான். ஆனால் கர்த்தர் என் சுயநலத்தை உடைச்சார். அல்லேலூயா. ஏங்க அந்த ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். யாருக்குள்ள ஆவியானவர் ஊடுருவ ஆரம்பிக்கிறாரோ அவங்களுக்குள்ள இந்த மாற்றம் உண்டாகிட்டே இருக்கும். நீ முன்ன மாதிரி பேசுறது இல்லையே, இப்போ நீ முன்ன மாதிரி கோவப்பட மாட்டியே, நீ முன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. எப்படி இதெல்லாம் எதனால இந்த பேச்செல்லாம் வரும் அப்படின்னா, ஆவியானவர் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவியானவர் செயல்படலைன்னா கடைசி வரைக்கும் மாற்றம் இருக்காதுங்க. அது ஒரு அறிவு அவங்க மனசில் நிற்கும், ஆனால் மாற்றம் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவ ஜனமே, நாம் யாவரும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டு கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. பவுல் சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறாரு? நீ எப்படி வளரணும்னு சொல்கிறாரு. யாரை போல இருங்கன்னு சொல்கிறாரு. போன வாரம் கூட செய்தி கேட்டோம் இல்லை? பிள்ளை பருவத்தின் போல இத்தனை காலம் இருக்காதீங்க. காலம் போக யாரை போல மாறுங்க? புருஷரை போல உங்க வளர்ச்சி இருக்கட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆவிக்குள்ளாய் வளருங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் அதே பிள்ளை பருவத்தில் நிற்காதீங்க. உங்க ஆவி என்ன செய்யப்படணும்? முதிர்ச்சி அடையணும். அல்லேலூயா. முதிர்ச்சி அடைய என்ன காரியங்கள் நடக்கும் தெரியுமா? நீங்க திறமைசாலிகளாய் மாறுவீங்க. இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் தான் செய்திருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு நேரம் நீங்கள் புலம்பியிருப்பீங்க, இதை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு புலம்பியிருப்பீங்க, ஆனால் உங்களை கொண்டு தான் அவனும் செய்திருப்பார். அல்லேலூயா. இது தகுதியாக இருக்குமா நினச்சிருப்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை அந்த தகுதியை படுத்தி கர்த்தர் உட்கார வச்சிருப்பார். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் குவாலிட்டியே இல்லாத நம்மளை கர்த்தர் குவாலிட்டியாக மாற்றிருப்பார். அல்லேலூயா. குவாலிட்டிங்கிறத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் நல்ல குணத்தை நான் மீன் பண்ணுறேன். அல்லேலூயா. அநேக பேருக்குள்ள நல்ல குணங்களை ஆவியானவர் உருவேற்படுத்தியிருப்பார். இதெல்லாம் நடக்கும். எப்போ அப்படின்னா, ஆவியானவரை செயல்பட விடும்போது தான். என்ன எப்படி நடக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க. ஏன் எதுக்கத்தாலும் கோவத்துக்கே போயிருங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் நார்மலாக நடக்கிறது நம்ம வீட்டில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டயே நான் கேட்குறேன், உங்ககிட்டயே வைக்கிறேன். இப்போ உங்களை ஒரு சம்பவத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, உங்கள் பிள்ளையோ இல்லை உங்கள் மருமகனோ இல்லை உங்கள் மருமகளோ உங்களை கோவப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரியத்தை செய்து உங்களை என்ன செய்கிறாங்க? கோவப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க? 2 விதமாக யோசிங்க. ஒன்று, வேதம் என்ன சொல்லியிருக்கு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யுங்கள் சொல்லியிருக்கா? சரி, வேற என்ன வசனங்களை வாசிச்சிருக்கிறீங்க? மறைஞ்சிடணும்.
அப்போ அப்படின்னா என்னன்னா கோபம் கொள்ளாத அப்படின்னு என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது. வேதம் சொல்லுதா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வேதம் சொல்லுதா இல்லையா? சொல்லுது தானே. அப்போ இங்கே என்ன நடக்கணும்? கோபம் கொள்ளாதன்னு சொல்லிச்சுல, அப்போ என்ன செய்யணும்? அமைதியாக போயிடணும். இதுதானே நம்ம செய்யணும். ஆனால் இங்கே இன்னொரு சம்பவமும் நடக்கும். சிலர் அப்படி என்ன செய்வாங்கன்னா, அப்படியே உள்ள மூண்டு எலும்போம், உள்ள கதை 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 கதைன்னு என்ன செய்யும், குழம்பு கொதிக்கிறது போல் என்ன செய்யும், கொப்பளிச்சுக்கிட்டு வந்துடும் இங்கே வரைக்கும். அப்போ உடனே ஆவியான கண்ணுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஓட்டுவார், கோபம் கொண்டாலும் பாவம். சிலருக்கு அப்படி பேசுவார். அல்லேலூயா. அப்படி பேசப்படும் பொழுது இங்கே 2 விஷயம் உங்ககிட்டயே இப்போ டிசிஷன் மேக்கிங் உங்ககிட்ட கொடுக்குறாரு. என்னன்னா, ஒன்று நீங்கள் அங்கே நின்று சண்டை போடுறதும், இன்னொன்று வார்த்தைக்கு அடங்கி ஆவியானவர் பேசிட்டாரு போகிறதும் உங்கள் டிசிஷன் தான். நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இங்கே நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, ஆவியானவர் எல்லாரும் கூடயும் இப்படி பேசுவார். ஆவியானவர் எல்லாரும் கூடயும் இப்படி பேசுவார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆவியானவர் பேசுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாவது. என்ன சூழ்நிலை தெரியுமா? அவர் பசியா 40 நாள் பசியும் பட்டினியில் அவர் என்ன பண்ணுறாரு, உபவாசத்தில் இருக்கிறார். அப்போ அழகா பிசாசு என்ன பண்ணுறான்னா, சூழ்நிலைக்கு ஏற்பதான ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் செய்கிறான்? சாப்பிடியான அப்படியே நயமாக என்ன செய்கிறான், அந்த ஆசையை தூண்டி விடுறான். தூண்டி விட்டானா இல்லையா? சொல்லுங்களேன். இதே நம்ம ஏசப்பாவுடைய இடத்துல இருந்தோம்னா நல்லா கம கம கமன்னு அப்போ தான் ரச ஸ்மெல்லு கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லை? கஞ்சி கூட இல்லை, சோறு கஞ்சி இருக்கிறதுல நம்ம வெறுக்கிறது எதுதான், கஞ்சி தான். அந்த கஞ்சி ஸ்மெல்லு கூட எப்படி இருக்கும், கம 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 கமன்னு இருக்கும். சாப்பிடலாமான்னு டெம்ப்ட் பண்ணோம். அப்போ தான் என்றைக்குமே செய்யாத சிக்கன் பிரியாணி பக்கத்து வீட்டில் இருந்து என்ன பண்ணோம், வாசம் நம்மளை எலும்பி விடும் இல்லையா? அப்போ இப்படி பிசாசு என்ன செய்வானா, நமக்கு ஏற்பதான சூழ்நிலைகளை உருவாக்குவான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதற்கு உருவாக்குறான் அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங். நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? ஆவியானுடைய லீடிங்க்கு நீங்க அர்ப்பணிக்க போறீங்களா, இல்ல நீங்க உங்க ஆசைக்கு உடனே அதை தீர்த்துக்கணும்னு நீங்க ஈடுபட போறீங்களா? அப்படிங்கிறத இங்க இயேசுக்கு அந்த டெஸ்ட் வச்சான். ஆனா இயேசு என்ன செய்தார்? ஆவியானுடைய ஏவுதல்னால அவர் ஒரு காரியத்தை சொன்னார். வசனத்தை வச்சு அவனை மடங்கடிச்சிட்டார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொருவருடைய வார்த்தையினால, ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான், பிழைப்பான். புறாடி அடிச்சிட்டார். அல்லேலூயா. இந்த திறன், இது ஒரு திறமை. ஆக்சுவலா எதுவும் ராமன் சொல்றீங்க, இந்த திறன் யாரால் கொடுக்கப்படும்? ஆவியானவரால் தான் கொடுக்கப்படும். அப்போ இப்போ இந்த திறமை வச்சு என்ன செய்யணும், அந்த சூழ்நிலைகளில் நம்மளை அப்படியே, அதாவது உங்களுக்கு தெரியாது, அநேக நேரம் நம்ம செய்கிறது தப்புன்னே நமக்கு அந்த நேரம் என்ன பண்ணாது, செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டுட்டோமேன்னு நம்ம செய்து முடிச்ச அப்புறம் தான் சிந்திப்போம். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் அப்படி வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக நீங்கள் செய்து தப்புன்னே தெரியாமல் செஞ்சிட்டிங்களா அப்படின்னா அவங்களே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம புத்தி முதல்ல என்ன பண்ணோம், கட்டாயமாக எல்லாருக்கும் பேசும். கட்டாயமாக சொல்லுங்கள். இல்லை என்னைய பார்க்குறீங்க உண்மை இல்லாத மாதிரியே, பேசுமா பேசாதங்களாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசும். 1 செகண்ட் பேசும், 1 செகண்ட் கட்டாயமாக இது தப்பு, இதை பண்ணாத அப்படின்னு புத்தி நம்மளுக்கு என்ன பண்ணும், அது ஆவியானுடைய உந்துதலால் நடக்குது அது. அப்போ அதை மீறி செய்யறதுனால என்ன உண்டாகுது, அவருடைய லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று நிற்கிது. இப்படி தாங்க நம்ம என்ன செய்கிறோன்னா, நாளுக்கு நாள் நமக்கு உண்டான உபத்திரமெல்லாம் நம்ம ஏற்றிக்கிட்டே போகிறோம். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம ஏறி போகிற அந்த ஸ்பீடு என்ன பண்ணுது, குறையுது. நீங்கள் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறத கம்மியாக்க அவர் வச்சிருக்கிற அந்த லக்கு, அவர் வச்சிருக்கிற அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு நேராக ஓடுறீங்க பாருங்க, அந்த ஓட்டத்தில் கொஞ்சம் என்ன ஆகுது, ஸ்லோ ஆகுது. எத்தனை பேர் ஸ்லோ ஆக்க ஆசைப்படுறீங்க? இல்லை, எத்தனை பேர் அதை ஸ்பீடாக ஆசைப்படுறீங்க? அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க.
அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை இந்த திறனினால் வளர்க்க செய்வார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. உங்க தகுதி நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம ரட்சிப்படைந்த ஆரம்பத்தில் நம்முடைய தகுதி எப்படி இருந்துச்சு? நம்முடைய ஞானம் எப்படி இருந்துச்சு? நம்ம பேசுற விதம் எப்படி இருந்துச்சு? ஆனா இப்ப இன்னும் அதே நிலைமையா அப்படின்னா அது நல்லது கிடையாது. ஆனா மாறி இருந்ததுன்னா அது நல்லது. அல்லேலூயா. நான் எதை சொல்ல விரும்புகிறேன், எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்முடைய தகுதியை நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு முன்பாக நீங்கள் அனாவசியமான வார்த்தையை பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆவியானவருடைய நடத்துதலில் நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? அனாவசியமான பேச்சிலிருந்து என்ன பேச்சு வரணும்? பிறரை கட்டி எழுப்புறதான பேச்சு வரணும். அல்லேலூயா. அது உங்கள் கணவன் கிட்ட இருக்கட்டும் சரி, உங்கள் மனைவி கிட்டே இருக்கட்டும் சரி, உங்கள் பிள்ளைகிட்ட இருந்து சரி, யாரா வேணா இருக்கட்டும் சரி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை பிறரை கட்டி எழுப்ப வேண்டும். நல்ல ஒரு அளவிலே சொல்லுங்க. ஆமாங்க, அதுவும் ஒரு தகுதி தான். பணம் பதவி தான் தகுதி கிடையாது, அதுவும் ஒரு தகுதி தான். அல்லேலூயா. நம்மளுடைய செல்ஃப், நம்மளுடைய பர்சனல் தகுதி அது. உங்களை வேல்யூ பண்ணுற தகுதி அது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு 4 பேர் உங்கள் வார்த்தையினால் அவங்க உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்து அவங்கள உயர்த்தி பாருங்களேன். அவங்க உங்களை கொண்டு ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய சாட்சியை சொல்லுவாங்க. உங்கள் நிமித்தமாக அவங்க தேவனோடு கூட இன்னும் அதிகமாக சேருவாங்க. உங்கள் நிமித்தமாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால நீங்கள் நன்மையை தான் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுமா? சொல்லுங்களேங்க. டிஃப்ரென்ஸ் தெரியணுமா? குவாலிட்டி, தரம் மாறணுமா கூடாதுங்களாங்க? மாறணும். இவங்க வராங்கனாவே சந்தோஷமாகணும். அதுதான் நல்ல தரமான ஒரு ஆளுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னார் வராங்கனாவே அந்த நபர் என்ன செய்யணும் அப்படின்னா, பா இவங்க வந்துட்டாங்கப்பா, நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க? அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நம்ம எதை குறித்து சிந்திக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க? இதுதான் அந்த குவாலிட்டி. அல்லேலூயா. இதுதான் அந்த குவாலிட்டி. உங்க நிமித்தமாய் பிறர் திருப்தி அடையணும். அல்லேலூயா. உங்க குணத்தின் நிமித்தமாய் பிறர் திருப்தி அடையணும். உங்களுடைய பேச்சு நிமித்தமாய் பிறர் திருப்தி அடையணும். உங்களுடைய செயலை நிமித்தமாய் பிறர் திருப்தி அடையணும். நல்ல ஒரு அழலையே சொல்லுங்க பாபு. இது எப்படி உண்டாகும் அப்படின்னா, ஆவியானவருடைய நடத்துதல்ல இருந்தாதான் உண்டாகும். நல்ல ஒரு அழலையே சொல்லுங்க பாபு. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நபரை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்டார் டெய்லின்னு சொல்லப்படுற ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர். அவர் அமெரிக்கா கண்ட்ரியில் அவர் வாழ்கிறார். அவர் என்ன புக் எழுதியிருக்கிறாருன்னா, லவ் கேன் ஓப்பன் பிரிசன் டோர்னு சொல்லி, அதாவது அன்பு அநேக பேருடைய சிறையிருப்பை மாற்றும் அப்படிங்கிறதான ஒரு புஸ்தகத்தை எழுதி பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார், பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ நல்ல ஜபத்தில் தரித்திருக்கும் போது அவருக்கு திடீர்னு ஜப்பான் பகுதியில் டோக்கியோ அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு அழைப்பு வருது. ஐயா நீங்கள் இங்கே வந்து எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. இவரும் என்ன செய்கிறாருன்னு கிளம்பி போயிட்டார். ஸோ ஜெபம் பண்ணார். ஆவியானவருடைய லீடிங் இருக்கிறதுனால கிளம்பி போயிட்டார். அப்போ எல்லாம் அங்கே சபைக்கு வந்தாச்சு, ஆராதனை தொடங்கியாச்சு, பாட்டு போச்சு, ஆராதனை போச்சு. அடுத்தது என்ன பகுதி வந்துருச்சு? செய்தி கொடுக்குற பகுதி வந்துருச்சு. இங்கே நீங்கள் சம்பவத்தை நல்லா உன்னியமாக கவனிங்க. ஸோ செய்தி கொடுக்குற தருணம் வந்துச்சு. அந்த ஊரில் என்ன லாங்குவேஜ்? டோக்கியோ ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அது. அதாவது ஜப்பானில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஸோ இங்கிலீஷ் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம அதிகமாக என்ன தான் பேசுகிறோம்? இங்கிலீஷாக பேசுகிறோம், தமிழ். அந்த ஊரில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை அதிகமாக பேசுகிறாங்க, டோக்கியோ நாட்டில். அப்போ இவர் அங்கே போகிறாரு. இந்த நபருக்கு என்ன குறைபாடு அப்படின்னா, இவருக்கு அங்கே அந்த ஊர் லாங்குவேஜ் என்ன பண்ணாது தெரியல. இவர் இங்கிலீஷ்காரங்கிறதுனால இங்கிலீஷ் மட்டும்தான் இவருக்கு பேசவாது, அந்த ஊர் லாங்குவேஜ் தெரியல. அப்போ அங்கே போய் நின்னவொடனே அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு என்ன குறைபாடு அப்படின்னா, அது கூட இவருக்கு முன்னாடியே தெரியல. இவர் பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சு. அதாவது இன்ட்ரொடக்ஷன் பாட்டு தான், அவருடைய செய்தியின் இன்ட்ரொடக்ஷன் பாட்டை அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இவருக்கு ஒப்பேறவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு நார்மலான இங்கிலீஷ் என்ன பண்ண முடியுதுன்னா மொழிபெயர்க்க முடியுது. ஆனால் பிப்ளிக்கல் லாங்குவேஜ்னு ஒரு சிலது இருக்குது. பைபிளில் ஒரு சில இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் இருக்குது. அதை டக்குன்னு என்ன பண்ண முடியாது, நார்மலாக பேச தெரிஞ்சவங்களுக்கு அது பேச தெரியாது. அதிகமாக பைபிளை வாசித்தா தான் என்ன பண்ண முடியும், அதை பேச முடியும். அது அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு, அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு தெரியல.
ஸோ இது அந்த ஒரு 5 நிமிஷம் அவர் பேச அவர் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார், இவர் ஒன்று பேச அவர் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார். இது அவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அங்கே மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் வர்றதை வச்சு இவங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த குழப்படி உண்டாகிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிப்பாட்டிட்டார், 5-10 நிமிஷம் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி என்ன செய்தார்னா அப்படியே கண்ணை மூடி அந்த ஹாலே இப்போ வெறிக்க என்ன செய்யுது, இவரை வேடிக்கை பார்த்து. ஏன்னா செய்தி கொடுக்கறத நிப்பாட்டி இவர் என்ன பண்ணுகிறாரு, கண்ணை மூட்டார். ஏன்னா இவருக்கு இந்த குளறுபடி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டார், மக்கள்கிட்ட சிங்கே ஆகலான்னு புரிஞ்சுக்கிட்டார். எப்போவுமே தெரியும் செய்தி கொடுக்குறவங்களுக்கு மக்கள் சிங்க் ஆகுறாங்களா இல்லையா, ஆவி ஒத்து போதா இல்லையான்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அப்படி நடக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய குறைபாடு, இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யறதுனே தெரியாமல் நிற்கிறார் இப்போ. ஏன்னா அப்படியே ஓட்டிட முடியாது. நல்ல ஒரு அலையில் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்தாகணும். அப்போ இவர் என்ன செய்தாருன்னா கண்ணை மூடி இந்த சிம்பிளான வார்த்தை அவர் இங்கிலீஷில் அழகாக கோட் பண்ணி போட்டிருக்கிறார். நான் என்ன ஜெபம் பண்ணுன்றதை சொல்லியிருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணாருன்னா, ஆவியானவரே இத்தனை மைல் தூரத்திலிருந்து என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தின் பிரகாரம் தான் நான் வந்திருக்கிறேன். நான் இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷனை பேசுறதுக்காக என்னை கொண்டு வந்தீங்க, உங்கள் சித்தம் வெளிப்படட்டும்பா. என்ன ஜெபம் பண்ணாரு, முன்னாடி என்ன சொன்னேன், ஆவியானவரே இத்தனை மைல் தூரத்திலிருந்து என்னைய கொண்டு வந்தீங்க, உங்கள் சித்தத்தின் பிரகாரம் தான் கொண்டு வந்தீங்க, இந்த இன்ட்ரோடக்ஷனை பேசவா இத்தனை மைல் தூரம் கொண்டு வந்தீங்கிறது தான் அவருடைய ஜபத்தின் கூப்பாடாக இருந்துச்சு. அவர் ஜெபித்த அடுத்த நொடியே ஒரு வசனத்தை ஆவியானவர் அப்படியே காட்டினார் தத்ரூபமா. சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் சொன்னார். அல்லேலூயா. அதுவும் இது எப்படி ஓடுச்சு அப்படின்னா, இவர் கண்களுக்கு முன்பாக சங்கீதம் 81:10 காட்டிட்டு அப்படியே லைனா வசனம் போடு ஓடுறது மாதிரி அப்படியே லைனா இந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குதான். உன்னை இஸ்ரவேலில் இருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவா திற, நான் அதை நிரப்புவேன்னு சொன்ன உடனே இவர் அங்க கொஞ்சம் கூட டிலே பண்ணல. இந்த சம்பவம் நடக்கிறது அத்தனையும் இந்த மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவர் சைலண்டா என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு. நிரப்புவேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரா, வாய் என்ன பண்ணாரா, இப்படியே அக்யூரேட்டா பண்ணாராம். வாயை அப்படி திறந்தாராம். என்ன சம்பவம் ஆச்சு தெரியுமா, அடுத்த 40 நிமிடமும் அவருக்கு தெரியாத ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் செய்தி கொடுத்தாராம். நல்ல ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ. என்ன செய்தாரா, அவருக்கு அறியாத தெரியாத ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அடுத்த 40 நிமிடமும் செய்தி கொடுத்தாராம். நல்ல சொல்லுங்க பாபு. இந்த வல்லமை இந்த நாளிலும் செயல்பட வல்லதாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற உங்கள் மத்தியில் ஆவியானவர் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, சொன்ன உடனே கீழ்ப்படியணும். ஒருவேளை அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருந்தாருன்னா அந்த நேரம் நடந்த அற்புதமே பார்த்துருக்க முடியாது. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அதனால தாங்க நம்ம அநேக நேரம் நமக்கு வர ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? என்னைய முதற்கொண்டு நான் பேசுகிறேன். அநேக நேரம் நமக்கு வர ஆசீர்வாதங்கள் நம்ம இப்படி தான் இழந்துட்டு இருக்கிறோம். எப்போவுமே நமக்கு ஆவியானவர் பேசின உடனே இது ஒரு விதம். ஆனால் பலருக்கு இருதயத்தில் அப்படியே மெல்லிசா காதுக்குள்ள என்ன பண்ணுவார், பேசுவார். இப்படி பல விதங்களில் ஆவியானவர் என்ன பண்ணுவார், பேசுவார். திடீர்னு ஒருத்தர் திரும்பும் போது அப்படியே தத்ரூபமாக ஒரு போர்டு நிற்கும், உடனே வசனம் அங்கே இருக்கிற வார்த்தை அப்படியே பேசும். இது ஒரு விதங்கள், இதெல்லாம் விதம் ஆவியானவர் பேசுறதான விதம். திடீர்னு ஏதோ உங்களை அறியாமே ஒரு புஸ்தகத்தை திறப்பீங்க, அங்கே பார்த்தா ஒரு வசனம், அதுலேருந்து டக்குன்னு பேசுவார். வண்டியில் போகும்போது சூப்பர், வண்டியில் போகும்போது பேசுவார், வண்டியில் போகும்போது பேசுவார். அப்போ அதெல்லாம் அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சு, என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்க, நல்லா இருந்துச்சு இப்படின்னு போயிடக்கூடாது. அந்த வசனத்தை காட்டுறாருன்னா உனக்கு ஏதோ ஆப்பு நடக்க போகுது, அந்த ஆப்பில் நீ தப்பி வைக்கிறதுக்கு உனக்கு அந்த வசனத்தை காட்டுறாரு.
அல்லேலூயா. உனக்கு ஏதோ நன்மை உண்டாக போது அந்த நன்மையை உன் கண்ணு பார்க்கணுன்றதுக்காக அந்த வசனத்தை காட்டுறாரு. அதை பற்றி கொண்டாதான் அதில் இருக்கிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் மெத்தடுங்க. சும்மா வாயில் பேசுறது ஆகாத காரியம். இத்தனை நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினது அத்தனையும் நடைமுறைக்கான காரியம். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் செயல்பாட்டின் ஆவியானவர். அவர் பேசுகிறவர் இல்லை, அவர் செயல்பாட்டின் ஆவியானவர், செயல்படுத்துகிறவர். இது மாதிரி ஆமென் சொல்கிறீங்க. ஆக தம்முடைய ஃபாலோயர்ஸ் அப்படி இருக்குன்னு அவர் பிரியப்படுவார். ஆமாம், அவரை லேசாக நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. அவரை லேசாட போட்டுறாதீங்க. அதனால தான் வேதம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பிதாவை கூட கலாச்சிடலாம், ஏசப்பா கூட கலாச்சிடலாம். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன சொல்கிறாருங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கே என்ன நடக்கும்னு அர்த்தம்? கட்டிங் நடக்கும்னு அர்த்தம். அன்னைக்கே கட்டிங், அன்னைக்கே எழுப்புதல் நடக்கும்னு அர்த்தம். அதனால தான் அவருக்கு விரோதமாக பேசாதீங்கன்னு வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் டீச்சர், அவர் தான் ப்ரொவைடர், அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்கிறவர், திறமையை கொடுக்கிறவர், தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கிறவர். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் என்னால் அதை செய்ய முடியுமா? அது எந்த காரியமாக வேணா இருக்கட்டும்ங்க, உங்களுடைய உயர்வுக்கான எந்த காரியமாக வேணா இருக்கட்டும், இது என்னால் செய்ய முடியுமான்னு கட்டாயமாக உங்களை குறைவை அடையே. ஏன் அப்படி குறைவை எடை போட்டுறோம் தெரியுமா? நம்மளை வச்சு நம்ம அப்படி எடை போடுறோம். ஏன்னா நம்ம புத்தி எப்படி? ஏபிசிடி கூட தெரியாது. நம்ம புத்தி எப்படி? இது என்னால். நம்ம புத்தி எப்படி? அவ்வளோ தூரம் நடந்துட்டா நமக்கு இடுப்பு வலிக்கும். நம்ம புத்தி எப்படி? இவ்வளோ தூரம் போயிட்டா குதிகால் கரெக்டாக என்ன செய்யும்? குத்தும். நம்ம புத்தி அது. ஆனால் ஆவியானுடைய புத்தி அது கிடையாது. உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும்னு சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே தத்ரூபமாக காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா தேங்க்யூமா. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆவியானவர் முடியும்னு சொல்லுவாரு. நீங்க இயலாதுன்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் இயல வைப்பாரு. நீங்க செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் செய்ய வைப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் அசாதாரணமானவர், சாதாரணமானவர் கிடையாது, அவர் அசாதாரணமானவர். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனிடம் ஒண்ணுமே இல்லை. அழைக்கும் போது அவருடைய வார்த்தை அவன்கிட்ட வரும்போது அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆவியானவர் சொன்னாரு, நீ ஜாதிகளின் தகப்பனாவன்னு சொன்னாரு, மணலத்தனை உன்னை ஆசீர்வதிப்பன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்போ அவன் கண்ணு நம்பாம கூட இருந்திருக்கலாம். ஆனா சொன்னவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றினார். ஆவியானவர் சொல்லிட்டார்னா அதுல ஒரு நன்மை இருக்கும். ஆவியானவர் சொன்னார்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கு செவி சாய்க்கிறது நம்முடைய வேலையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படி நாம் அவருக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய திறமையில வளர்க்கப்படுவோம், நம்முடைய தகுதியில உயர்த்தப்படுவோம், நம்முடைய தரத்துல உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க திறமையில, தரத்துல, தகுதியில வளருவீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கட்டாயமா கீழே விழாது, அத்தனையும் நிறைவேறும். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆவியானவர் செயல்பட்டார்னா இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை செயல்படணும் அப்படின்னா நீங்க ஆவியானவரை செயல்பட விடணும்.